Hi எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel Beauty Trends Summer. இன்னைக்கு வந்துட்டு Sunday busy day vlog தான் வந்து பார்க்க போறீங்க. If you are wondering நாங்க வந்து எங்க வந்திருக்கோம்னு நாங்க வாக்காக பார்க் தான் வந்திருக்கோம். So daily வந்துட்டு ஒரு 30 minutes நான் வந்துட்டு வாக் பண்ணுவேன். So நான் வாக் பண்ணிட்டு இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஹேம்ஷிக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும். டெய்லி வந்துட்டு மார்னிங்கே வந்துட்டு தண்ணி ஊத்திடுவேன் செடிக்கலாம். பட் வந்துட்டு வாக் போறனால போயிட்டு வந்து தான் வந்து தண்ணி ஊத்துறோம். அண்ட் ஹேம்ஷிக்கும் நான் வந்துட்டு இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஒருவேளை நான் எப்பயாவது வந்து பண்ணலனாலும் அவ வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பான்ட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் ஸ்பெகட்டி தான் பண்ண போகிறேன். ஸோ ஹேம்ஷி வந்து ஸ்பெகட்டி கேட்டா அப்படின்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் இது செய்கிறதுக்கு வந்து கடாயில் தண்ணி ஊற்றிட்டு டாட்டாக அந்த சூடு வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்பெகட்டி ஆட் பண்ணிடணும். அப்படியே ஸ்லோவாக இதை வந்துட்டு ஒரு 10 to 15 minutes குக் பண்ணோம். குக் ஆனதுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே இதை வந்துட்டு பச்சை தண்ணியில் அலசி இந்த மாதிரி வடிகட்டி வச்சு இது வந்து ஆற வச்சுக்கணும். எனி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் அண்ட் கொரியாண்டர் அங்கே சாப் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ பியூரிக்காக தக்காளி வந்துட்டு இங்கே பாயில் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி இந்த டிஷ்ஷை சிம்பிள் அண்ட் குவிக்காக பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டு குட்டி குட்டியாக வந்து கார்லிக் சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்துட்டு ப்ரௌன் ஆகுற வரைக்கும் இது வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆனியனை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு மூணுமே சேர்த்து மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். டொமேட்டோ பியூரிங் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா செட் ஆகுற வரைக்கும் இதை வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு பேனில் எண்ணெய் ஊற்றி 4 நாட்டுக்கோழி முட்டை நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு சால்ட் சேர்த்து இது வந்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி செட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்கிராம்பிள் பண்ணியிருக்கிற அந்த எக்கை வந்துட்டு இந்த கிரேவியில் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா வந்து இந்த எக்கில் இறங்குற அளவுக்கு நல்லா இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா ஆற வச்சிருக்கிற இந்த ஸ்பெகட்டியை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு 5 to 8 minutes வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ ஸ்பெகட்டி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக சாப் பண்ணியிருக்கிற அந்த கொரியாண்டரை வந்துட்டு சேர்த்தா நம்ம ஸ்பெகட்டி ரெடி. ஹேம்ஷிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகிறனால கொஞ்சம் ஸ்டேஷ்னரிஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அட் த மீன் டைம் அவளுக்கு புக்ஸ்லாம் வந்துட்டு கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு வந்து இந்த புக் கவரும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்சு கலர் கவர் தான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து ப்ரௌன் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 60 rupees. ஸோ டோட்டலாக வந்துட்டு 5 bundles வாங்கியிருக்கேன். அதோட சேர்த்து இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 28 rupees. ஸோ இது வந்து நம்ம கவர் பண்ணோம்னா அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு நோட் புக் எதுவுமே கிழியாமல் அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். அதனால இது வந்து டோட்டலாக வந்துட்டு ஒரு 7 bundles வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸ்டேஷ்னரிஸ் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்றதை அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் நோட் புக்ஸ்க்குலாம் வந்து கவர் பண்ண வந்துட்டு அண்ட் என் கூடயே வந்துட்டு ஹேம்ஷி வந்து நானும் நோட் புக்ஸ்க்குலாம் கவர் பண்ணுவேன் மம்மி, எனக்கும் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. சரி ஓகே அவளும் கற்றுக்கிட்டுமே வந்துட்டு இப்போ 4th standard வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் வந்து நோட் புக்ஸ்க்குலாம் கவர் பண்ண சொல்லி கொடுத்துட்டு நானும் வந்து அப்படியே கவர் பண்ணிட்டு இருந்தேன். ஹாஃப் ஆஃப் த ஒர்க் டன்ங்க. அதாவது நோட் புக் கவர் பண்ணி லேபிள் ஒட்டி நேம் எல்லாம் எழுதிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து நான் போட போகிறேன். ஸோ அது வந்துட்டு இப்போ சண்டே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போடுறதுக்கு கண்டினியூ பண்ணுவேன். நோட் புக்ஸ் கவர் பண்ணுறதுக்கு இந்த வாட்டி பெட் மேலே உட்காந்துட்டேன். பிகாஸ் பேக் பெயின் இருக்கும்ட்டு. இப்போ இந்த மெஸ்ஸை வேற க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் குக் பண்ண போவேன். 2 hours later. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் குவிக்காகவே முடிஞ்சிருச்சு. ஏன்னு சொல்கிறேன், ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. சிக்கன் தந்தூரி முன்னாடி நாளே மேரினேட் பண்ணனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஆஃப்டர்நூன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னைக்கு மட்டன் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். வாழை இலையை வச்சு தம் போட்டு பண்ணியிருக்கேன். மட்டன் பிரியாணினாலே சீரக சம்பா ரைஸ் தாங்க. இதோட ரெண்டுத்தோட காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த நார்மல் பாத்திரத்தில் தான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் குக்கரில் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்லாம் பண்ணுற அன்னைக்கு வாழை இலையில் தான் சாப்பிடுவோம். அதுவும் இல்லாமல் வாழை இலையில் சாப்பிட்றது வந்துட்டு மருத்துவமும் கூட. அதுக்கப்புறம் சாப்பிட்ட பாத்திரம்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுறோன்னா கொஞ்சம் மெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். இந்த வீக் தேவையான கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை தான் இப்போ எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் எப்பவுமே நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வர மாட்டோம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு எவ்வளோ சாப்பிடுவோம் அப்படின்றத வந்துட்டு எல்லா ஃப்ரூட்ஸுமே மிக்ஸ் பண்ணி தான் வாங்கிட்டு வருவோம். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ, கோவா, பொமோகிரானட், செவ்வாழை, அதுக்கப்புறம் அது மஞ்சள் வாழைப்பழமா இல்லை கற்பூரவல்லியா அப்படின்னு தெரியல.
ஸோ அதான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ பசங்களுக்குலாம் வந்துட்டு ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு லஞ்ச் பேக், லஞ்ச் பாக்ஸ், பேக், வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஷாப் பண்ணிருப்பீங்க. ஸோ நானுமே வந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். நிறைய பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஐடியாஸ் இல்லாம இருக்கலாம் என்ன மாதிரியான லஞ்ச் பாக்ஸ், லஞ்ச் பேக் எல்லாம் வந்துட்டு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இல்ல, நான் கடையில போயிட்டு பார்க்கும்போது சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திருந்தேன், சில ஐடியாஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதை நான் வந்துட்டு உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்துட்டு வீடியோ ப்ரோட நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ நான் வந்துட்டு ஹேம்ஷிக் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன், ஏன் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹேம்ஷிக் வாங்கின இந்த லஞ்ச் பேக் தான். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய லஞ்ச் பேக்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன் இது வரைக்கும். லைக் ப்ரீகேஜில இருந்து இப்போ வரைக்கும் வேற வேற மாதிரி வாங்குவேன் லஞ்ச் பேக்ஸ். பட் எதுவுமே எனக்கு வந்துட்டு சாட்டிஸ்பாக்சனா இருக்காது. லைக் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த பேக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடும். எவ்வளவு பிரைஸ் கொடுத்து வாங்கினாலும் அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணிருக்கேன். பட் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா இந்த லஞ்ச் பேக் வாங்கும்போது ரொம்ப 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 சாட்டிஸ்பாக்சனா இருந்தது. நான் வந்து ஆக்சுவலி இந்த மாடல் தான் வாங்கணும்னு நினைச்சேன். லைக் பிளாக்ல அந்த மாதிரி கிடைச்சதுன்னா லைக் அழுக்கும் ஆகாது, நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஹேம்ஷி வந்து எனக்கு பிங்க்ல தான் வாங்கணும், பிகாஸ் அவரோட பேக் வந்து பிங்க், அதெல்லாம் வந்து பிங்க்ல தான் வாங்கணும்னு சொன்னா. சோ பிங்க்லயே இருக்கிற மாதிரி தான் நான் தேடிட்டே போனேன். சோ அங்கதான் வந்துட்டு இந்த ப்ளூ அண்ட் பிங்க் வந்துட்டு காம்பினேஷன்ல இந்த லஞ்ச் பேக் வச்சிருந்தாங்க செரம்னால. சோ ரொம்ப 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 சூப்பரா இருந்தது. அண்ட் இந்த பேக்ல நான் பார்த்தது என்னன்னா, நிறைய லஞ்ச் பேக்ஸ் வந்துட்டு நான் இங்க ஜிப் இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு இங்க மிடில்ல வந்துட்டு ஜிப் இருக்கிற மாதிரி பார்த்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ 2 ஜிப்ஸ் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் ஜிப்புமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கு ஓபன் பண்றதுக்கு, நமக்கு க்ளோஸ் பண்றதுக்கு. அந்த மாதிரி சில ஜிப்ஸ் வந்து அங்க கொஞ்சம் ஸ்டக் ஆகுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல, ரொம்ப சாஃப்டா இருக்கு. அண்ட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய குஷன் வந்து கொடுத்திருக்காங்க. லைக் நம்ம ஃபுட் எடுத்து போகும்போது கொஞ்சம் நல்லா சூடாவே இருக்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் நல்லா வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பேஸ், இதுல வந்து நிறைய வந்து நம்ம கேரி பண்ணிட்டு போலாம். இதுக்கு முன்னாடி நான் ஹேம்ஷிக் வாங்கினதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் அவ வந்து லஞ்ச் பேக்லயே வைக்கணும்னு சொல்லுவா. பட் இடம் பத்தா, அது ரொம்ப குட்டியா இருக்கும். சோ இந்த இடம் வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இதுல வாங்கினேன். சைட்ல வந்து இங்க ஜிப்பும் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பூன்ஸ் இல்லைன்னா வந்து சானிடைசர்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். பட் நான் இதுல வந்துட்டு ஸ்பூன் தான் வந்து வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி 2 ஸ்பூன் வாங்கினேன். சோ இது ரெண்டுமே சோ ஒன்னு வந்து 10 rupees தான். இதுவுமே வந்து சரவணால தான் வாங்கினேன். சோ ரொம்பவே லைட் வெயிட், லைக் டிஃபன் பாக்ஸ் குள்ள போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்பூன் ரொம்ப ஹெவியா வெயிட்டா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சேன். சோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கிடைச்சிச்சு. அண்ட் கிட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இந்த மிக்கி மவுஸ் மாதிரி எல்லாம் போட்டிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால வந்துட்டு இது 2 வாங்கியிருக்கேன். சோ அதை வந்து நம்ம இது மாதிரி சைட் ஜிப்ல வந்து போட்டுக்கலாம். ஓவராலா வந்து இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ கேரி பண்றதுக்குமே நல்லா இருக்கு. சோ இதோட பிரைஸ் வந்துட்டு ஐ திங்க் 280 rupeesக்கும் என்னமோ நான் வாங்கினேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. சோ எனக்கு வந்து நான் பார்த்த கலெக்ஷன்ஸ்ல இதுதான் வந்துட்டு பெஸ்ட்னு தோணுச்சு. லைக் குவாலிட்டி வைஸும் சரி, பிரைஸ் வைஸும் சரி, ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டா இந்த ஒரு லஞ்ச் பேக் வந்து நம்ம வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பாட்டில். எவ்ரி டைம் நான் அவளுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 1 liter தான் நான் வாங்குவேன். சோ 1 liter வந்து லஞ்ச் பேக்ல அவளுக்கு வைக்க முடியாது, பேக்குள்ள வந்துட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். மம்மி தண்ணி லீக் ஆகுது, புக்ஸ் தான் நனையுது சம்டைம்ஸ் அப்படின்னு. அவ வந்து வாட்டர் பாட்டில் கொண்டுட்டு போற மாதிரியே ரிட்டர்ன் கொண்டு வர மாட்டா, கீழே போட்டு அது லீக் ஆகிற வைக்கிற மாதிரி. நானுமே வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் நான் நிறைய வேற வேற ட்ரை பண்ணிட்டேன். சோ இந்த தடவை வந்து வேறதான் ட்ரை பண்ணிருக்கேன். பட் சைஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். எவ்ரி டைம் வந்து 1 liter வாங்குவேன். இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 1 liter அப்படியே ஸ்பிளிட் பண்ண மாதிரி வாங்கிட்டேன். சோ இது வந்துட்டு மில்டனோட, இது வந்து 500 ml அண்ட் இது வந்துட்டு 750 ml. பாட்டிலோட அவுட்டர் வந்து 750, பட் உள்ளுக்குள்ள வந்துட்டு 650 தான் வந்து தண்ணி இதுல பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது வந்துட்டு 500 ml அண்ட் 500 ml வந்து தண்ணி பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சோ 2 வாங்கினேன். ஒன்னு வந்து இது வந்து பேக்கோட சைட் பவுச்ல வச்சுப்பான். இது வந்து லஞ்ச் பேக்குள்ளேயே வந்து தாராளமா பார்த்தது. ஆர் ரெண்டுமே கூட நம்ம லஞ்ச் பேக்ல வைக்கலாம். பட் இது மட்டும் நான் லஞ்ச் பேக்ல வச்சிருக்கேன். லைக் ஸ்நாக்ஸ் பீரியட் அண்ட் லஞ்ச் பீரியட்ல வந்து இது வந்து தண்ணி குடிச்சுப்பேன் மம்மி. அண்ட் இது வந்து மத்த டைம்ல நான் தண்ணி குடிச்சுப்பேன் அப்படின்னா. சோ இது வந்து அவதான் சொன்னா இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வாங்குங்க அப்படின்ட்டு. சோ இது வந்து முழுக்க முழுக்க அவளோட ஐடியா. சோ எனக்குமே வந்து அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவும் இருந்தது, இந்த மாதிரி மாத்தி மாத்தி குடிச்சுப்பாங்க அப்படின்ட்டு. இந்த 2 லஞ்ச் பாட்டில்ஸ்மே நான் வந்துட்டு அமேசான்ல தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஒன்னதோட பிரைஸ் சின்னது வந்து பாத்தீங்கன்னா 355 rupees, பெருசு வந்து 414. பட் நான் இது வந்து டிஸ்கவுண்ட்ல அரௌண்ட் ரெண்டுமே சேர்த்தே வந்துட்டு எனக்கு 500 rupeesல நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். 500 or 550 rupees அந்த மாதிரி இது ஒரு பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது லஞ்ச் டவல், இது வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்பார்ல தான் வாங்கினேன். இதுல வந்து டோட்டலா வந்துட்டு 3 லஞ்ச் டவல்ஸ் வரும். இதோட பிரைஸ் எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 299, பட் நான் இதை வந்துட்டு 125 rupeesக்கு தான் வாங்கினேன். சோ 125 rupeesக்கு இது 3 வாங்கினா வர்த்தான்னு கேட்டீங்கன்னா தாராளமா வாங்கலாம். நல்லா வந்துட்டு பெரிய சைஸாவே இருந்தது. இந்த இது பிரிச்சு காமிக்கிறேன். சோ இந்த அளவுக்கு பெருசா இருக்கு.
சோ தாராளமா நம்ம வந்துட்டு மேல போட்டுட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்துட்டு இதை சூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சரவணால வந்துட்டு இந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் பத்தி நான் டெஃபினட்டா சொல்லணும்னு நினைச்சேன். எவ்ரி டைம் வந்து ஹெம்ஷிக் வாங்கும் போது பிளாஸ்டிக்ஸ்லயே வந்துட்டு கொஞ்சம் உள்ள வந்துட்டு சில்வர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த டிவைடட் பாக்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து வாங்குவேன். இப்போ லாஸ்ட் டைம் வந்துட்டு அவளுக்கு மில்டன் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். லைக் கீழே சில்வர் இருக்கும், மேல வந்துட்டு பிளாஸ்டிக் இருக்கிற மாதிரி வித் லஞ்ச் பேக்கோடமே வரும். சோ அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்பணும்னா அந்த லஞ்ச் பேக் வந்து பத்தாது, அது வந்து தனியா அவருக்கு பேக்ல தான் வைப்பேன். அந்த மாதிரிதான் இருந்தது. பட் 4th போகும்போது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் வாங்கணும் ஸ்டீல் அப்படின்னு நினைச்சேன். சோ அதனால வந்துட்டு சரவணால தான் போய் தேடும் போது இந்த ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து என் கண்ணில் மாட்டுச்சு. இது வந்து எவ்ரி இயர் நான் வந்து பாப்பேங்க. JVL நினைக்கிறேன் அந்த பிராண்டு. எவ்ரி டைம் பாப்பேன். பட் இந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கிற ஒரே டிராபேக் என்னன்னா நல்லா ஹெவி வெயிட்டா இருக்கும். இதுல நம்ம வந்து சாப்பாடு எல்லாம் போட்டு பசங்களுக்கு லஞ்ச் பேக்ல கொடுத்து போகும்போது தூக்கிட்டு போறது கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் வாங்கவே இல்லை. ஒரு ரீசன்காக நான் வாங்கல. மற்றபடி டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கும். பட் இது வந்து JVL கிடையாது. இது வந்து இன்னொரு பிராண்ட், ஆனந்தாவோ ஏதோ ஒரு பிராண்ட். இது அதுலதான் நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஆனந்தாவா சுகந்தாவான்னு தெரியல. ஹேம்ஷிக் வந்து இந்த ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பிச்சுட்டு அவளுக்கும் வந்து கேரி பண்றதுக்குலாம் ஓகே தான் மம்மி அப்படின்னு சொன்னா. சோ இந்த லஞ்ச் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 சைடு கிளிப் எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து நிறைய பசங்களுக்கு வந்து ஓபன் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா. பட் இந்த டிஃபன் பாக்ஸ்ல வந்து அது ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா லூஸா தான் இருக்கும். யாரும் ஓபன் பண்ணிடலாம் ஈஸியா. நாங்கெல்லாம் வந்து எங்க ஸ்கூலிங் டைம் வந்து உட்காந்து அப்படி ஃபுல்லா அப்படி பண்ணி ஓபன் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்ல. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு குட்டியா அந்த பிளேட் கொடுத்துருக்காங்க, நம்ம பொரியல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா தாராளமா பெரிய சைஸாவே இருக்கு. நம்ம ஃபுட் வந்து ஐட்டம்ஸும் வச்சு கொடுக்கலாம் அண்ட் சாப்பாடும் கொடுக்கலாம். தாராளமா வந்துட்டு இது பத்தும். பட் நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் தான் கொடுப்பேன். ஹேம்ஷிக் இவ்வளவுதான் கொடுப்பேனே அவளுக்கு. நான் மற்றபடி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எம்டியா தான் இருக்கும். பட் இதுவே வந்து நம்ம இயர்ஸ்க்கு வச்சுக்கலாம். பிகாஸ் இது வந்து ஸ்டீல் இருக்குங்களா. ஸோ ஈஸியா க்ளோஸ் ஆகுது, ஈஸியா வந்துட்டு ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இது லஞ்ச்காக வாங்கினேன் அண்ட் இது வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்காக வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இயர் ஹேம்ஷிக்காக வந்து இந்த பேட் வாங்கியிருக்கேன். இது வந்து லாஸ்ட் இயரே வாங்கணும்னு நினைச்சேன். பட் வாங்கி ஒழுங்கா ப்ராப்பரா யூஸ் பண்ணுவாளா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து கொஞ்சம் அந்த ஒரு நாலேஜ் இருக்கு. ஓகே மம்மி இந்த மாதிரி வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டா அதில் வாங்கிட்டேன். சோ கிளிப்மே வந்து ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அது டஃபாலாம் இல்ல. சைட்ல 2 இடத்துல இந்த மாதிரி பிளாக் கலர்ல வந்துட்டு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் பேப்பர் வைக்கும் போது கிழியாம இருக்கும் இல்லைங்களா. சம்டைம்ஸ் நம்ம இப்படி எடுக்கிறோம் பேப்பர்னா கிழிஞ்சிரும் அந்த இடத்துல மாட்டி. சோ கொஞ்சம் கையும் மாட்டி ஹார்ஷா இல்லாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ 2 சைடு கொடுத்துருக்காங்க. நான் சம்டைம்ஸ் பாப்பேன் ஒரு சைடு இருக்கும் ஒரு சைடு இருக்காது. பட் இதுல வந்து 2 சைடு கொடுத்துருக்காங்க. பிளாக் நான் ஏன் சூஸ் பண்ணேன், ஃபர்ஸ்ட் அவ பிங்க் தான் கேட்டா, நான் தான் வந்து பிளாக் சூஸ் பண்ணேன். இங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பென்சில் ஆர் பென் நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம், பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வந்துட்டு ஓபன் பண்ணி உள்ள வந்து நம்ம பேப்பர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். லைக் நம்ம வந்து டெஸ்ட் எழுதிட்டு இருப்போம். ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. நான் வந்து முக்கியமா வந்துட்டு வீட்டுல தான் யூஸ் பண்றதுக்காக வாங்கியிருக்கேன். ஸ்கூல்ல அலோ பண்ணா எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாலுக்கு இன்னொரு பேட் வாங்கிட்டேன் ஸ்பார்ல இருந்து. சோ இந்த இடத்துல வந்துட்டு நல்லா தாராளமா வந்து உங்களுக்கு இந்த ரோல்டு ஷீட்டே வந்து பத்துது. சோ A4 ஷீட் தாராளமா பத்தும். ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த மாதிரி அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. பசங்க வந்து பிட்டெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் வந்து டவுட்டாவே வந்து இன்னொரு பேட் வாங்கிட்டேன். சோ A4 ஷீட் பத்தும். பட் இந்த ஷீட் பத்துமான்னு டவுட்டாவே இருந்தது. இது தாராளமா பத்துது. லைக் எவ்ரி டைம் வந்து வீட்டுல எல்லாம் நான் அவளுக்கு எக்ஸாம் டைம்ல டெஸ்ட் எல்லாம் கொடுக்கும்போது மேல ஒரு பேப்பர் ஒரு ஷீட் தான் கொடுப்பேன். எழுதிட்டு திரும்ப இன்னொரு ஷீட் எடுக்கிறதுக்கு போயிட்டு வரும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஷீட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ கொஸ்டின் பேப்பர்ஸ் அதெல்லாம் கூட நம்ம இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அது இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து அவ ஸ்கூல்ல வந்து ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் வைக்கும் போது இந்த மாதிரி பஞ்சா வந்து பேப்பர்ஸ் கொண்டு வர சொல்லுவாங்க ஸ்கூல்ல வந்து டெஸ்ட் வைக்கிறதுக்காக. சோ அப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சோ இந்த பேப்பர்ஸ் வந்து நான் புக்குக்குள்ள எல்லாம் வச்சேன்னா புக் இந்த சைஸ்க்கு இருக்காது. புக்குக்குள்ள வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி பேப்பர் எல்லாம் சுருங்குற மாதிரி எல்லாம் ஆயிடும். பட் பேட்ல வச்சு கொடுத்துட்டோம்னா இது வந்து அப்படியே உள்ள சேஃபா இருக்கும், பசங்காம அப்படியே சேஃபா இருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து இந்த ஒரு பேட் தாராளமா அவரோட பேக் உள்ளயும் போகுது. சோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா போயிடுச்சு. சோ இந்த பேட் வாங்கினேன். இதோட பிரைஸ் வந்து ஐ திங்க் 300 rupees நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல. 300 rupeesக்கு மீஷோல வாங்கியிருந்தேன். ஹேம்ஷிக் வந்து இந்த தடவை ஸ்கூல் பேக் வாங்கல. பிகாஸ் லாஸ்ட் இயர் வாங்கின பேக் அப்படியே புதுசா நல்லாவே இருக்கு. சோ இந்த வருஷம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. வாஷ் பண்ண உடனே ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுச்சு அந்த பேக். அதனால வந்துட்டு நியூ பேக் வாங்கல அவளுக்கு. பட் வந்து பவுச் வாங்கியிருக்கேன். சோ இதுதான் வந்து இந்த ஹாலோட லாஸ்ட் பர்ச்சேஸ். சோ இந்த பவுச் நேம் வந்து இது வந்து நான் அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒயிட்ல வந்து இந்த பிளாக் செக்ஸ் வரும். அண்ட் இந்த இடத்துல ஜிப் கிட்ட வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. லைக் அந்த கேர்லி லுக். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 3 வெரைட்டி இருக்கு. ஒன்னு வந்து ப்ளூ அண்ட் இன்னொன்னு வந்துட்டு
பிளாக் நினைக்கிறேன் அது இருந்தது. பட் இதை நான் வாங்கினதுக்கு அப்புறமா அமேசான்ல போய் பார்த்தோன்னே டக்குன்னு ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக். இப்போ இருக்கான்னு தெரியல. இப்போ இருந்ததுன்னா நான் வேணா உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணுங்க. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 899 rupees. பட் நான் வாங்கினது வந்து 399க்கு வாங்கினேன். ஸோ 2 ஜிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிப் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கு, ஈஸியா இருக்கு ஓபன் பண்றதுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஒரு நெட்டட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம வந்து ஸ்கேல், சிசர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வந்துட்டு மல்டி பென் ஹோல்டர் அண்ட் பென்சில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சோ நிறைய பென்சில்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த மாதிரி வந்து ஒரு டிவைடட் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ வெல்க்ரோக்கு தேவையில்லைன்னா நம்ம எடுத்துக்கலாம், பட் தேவையா இருந்துச்சுன்னா நம்ம இதுல வச்சுக்கலாம். பட் ஏம்ஷிக் நான் வந்து இது இருக்கட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதுல வந்து அவரோட ஹைலைட்டர், கலர் பென், ஸ்கெச்சஸ், லைக் கிளாஸ் ஒர்க்ல ஏதாவது யூஸ் பண்ற மாதிரி இருக்க மாதிரியான கலர் பென், ஸ்கெச்சஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். பிளாக் பென்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஷார்ப்னர், ரப்பர் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். as well as வந்து ஒயிட்னர் அதெல்லாம் கூட வச்சுக்கலாம். சோ இது எல்லாமே கொஞ்சம் நிறைய இருக்கு, அதெல்லாம் நீ வந்து இதுல டிவைட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோ. சோ ஓவராலா வந்துட்டு இந்த பவுச் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்டோரிங்கும் as well as நம்ம வந்துட்டு எடுத்துட்டு போறதுக்கும் சரி. இதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த யூனிகார்ன் மாதிரிலாம் வரும் பாத்தீங்களா, அது வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து வாங்கி கொடுத்திருந்தேன் அவங்களுக்கு. அது வந்து அவ கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணா, பட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, மம்மி எனக்கு அது யூஸ் பண்றது பிடிக்கல, குட்டியா வாங்கித்தாங்கன்னு சொன்னா அதே யூனிகார்ன்லயே ஒரு குட்டி இந்த மாதிரி வரும் பாத்தீங்களா, அது வாங்கி கொடுத்திருந்தேன். அது ஸ்கூல்ல வந்து மிஸ் பண்ணிட்டா. சோ அப்பவே வந்து எனக்கு இந்த மாதிரி சைஸ்ல தான் வேணும்னு கேட்டனால இந்த பவுச் வந்து நான் அமேசான்ல தேடி நான் வந்து பார்த்தேன். அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிஃபா ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லைங்களா, பட் இது வந்து இந்த பவுச் மாதிரி இருக்கும். அதுக்குன்னு இது ஸ்டிஃபா இல்லைன்னா சொல்ல முடியாது, நல்லாவே வந்துட்டு ஸ்டிஃபா தான் இருக்கு. சோ எனக்கு இந்த பவுச் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நேம்ஷி கலர்ஸ் எல்லாம் வச்சுக்கணுமான்னு கேட்டா, கலர்ஸ் எல்லாம் வச்சா ஃபுல்லா நசமா போயிடும். சோ நீ வந்து இதுல பென்சில் பவுச்சாவே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். யூனிகார்ன் பவுச் வந்துட்டு நீ கலர்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்காக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். சோ எஸ் கைஸ், இதுல வந்து நான் வந்துட்டு இந்த வருஷம் அவரோட ஸ்கூல் சப்ளிமெண்ட்ஸ்க்காக வாங்கினேன். அண்ட் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஷூஸ் நான் எதுவுமே வாங்கல, லாஸ்ட் இயர் வாங்கினேன். அதுவே நல்லா சூப்பராவே இருக்கு, எங்கேயுமே கீழே டேமேஜ் ஆகல. அண்ட் சாக்ஸ்மே நல்லா இருக்கு, பட் அவரோட கால் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசானால சாக்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். சோ இப்போதைக்கு இருக்கிற சாக்ஸ் தான் போட்டு போயிட்டு இருக்கா. சோ இதுக்கப்புறமா வந்துட்டு சாக்ஸ் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ எஸ் கைஸ், இதெல்லாம் நான் வந்துட்டு வாங்கினேன். சோ இதுல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னா நீங்க தாராளமா வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஆன்லைன்ல நான் வாங்குறது மட்டும் உங்களுக்கு நான் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்களுக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் நிஷா. See you all, take care. Bye.